அவனுக்குள்ளாக நம்மளை வளர
முடியாது. ನಾವು ನೀವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த இடத்துல யாக்கோபு ஜெபத்தை குறித்து அதிகமாய் பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. யாக்கோபுடைய பார்வையில கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், ಯಾಕೋಬನ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஜெபிக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಪ್ರಾರ್ಥಿಸುವವರೇ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ ಹೇಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಜೀವಿಸಲು ಬದುಕಲು இந்த ஜீவ சுவாசம் அவசியமாய் இருக்கிறதோ, ಜೀವ ಶ್ವಾಸ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அதே வண்ணமாய் ஆவிக்குரிய மனிதன் வாழுவதற்கு ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ அவனுக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ಅವನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ವೇದ ಓದುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இந்த வாழ்க்கையில ஜெபமே இல்ல, வேத வாசிப்பே இல்ல என்றால், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಇಲ್ಲ, ವೇದ ಓದುವುದೇ ಇಲ್ಲ ಎಂದರೆ கிறிஸ்தவனே இல்ல என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. ನೀವು ಕ್ರೈಸ್ತರೇ ಇಲ್ಲ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இன்றைக்கு ಉಂಟಾಗಲಿ. உங்களுடைய ஜெப வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತಗಳು ಹೇಗಿದೆ? எவ்விதமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ಯಾವ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಿ? ஜெபிக்கிற எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನೀವೆಲ್ಲರೂ ಆಶ್ವಾಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂದು ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் யாக்கோபின் இடத்துல தவறான ஜெபத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಯಾಕೋಬನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಪ್ಪಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಕುರಿತು தவறான ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. எண்ணங்களோடு நோக்கங்களோடு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க மாட்டார். ತಪ್ಪಾದ ಉದ್ದೇಶಗಳೊಟ್ಟಿಗೆ ಚಿಂತನೆಗಳೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சுய சித்தத்திற்காக, ಸ್ವಂತ ಇಷ್ಟಕ್ಕಾಗಿ, சொந்த இச்சைகள் நிறைவேறும்படியாக, ಸ್ವಂತ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು சொந்த ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ஆசாபாசங்கள் நிறைவேறும்படியாக ಸ್ವಂತ ಆಸೆಗಳನ್ನು நாங்கள் ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், அதை உதறி தள்ளிவிடுவார். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಜಾಡಿಸಿ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்றால், ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ எந்த ஜெபமானது, எந்த விண்ணப்பமானது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ அப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ಯಾವ ಪ್ರಾರ್ಥನೆ, ಯಾವ ವಿಜ್ಞಾಪನೆ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತದೋ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಮಾತ್ರ ದೇವರ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் எதற்கு வேணாலும் ஜெபித்தாலும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். ಇಂದು ನಾವು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ನಾವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಬೇಕಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ದೇವರು ನಮಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟು அப்படி அநேக ஊழியக்காரர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ಸಾಕ್ಷ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾರೆ. பாருங்க, அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார், பிசாசு பதில் கொடுப்பான். ನೋಡಿರಿ, ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಪಿಶಾಚಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ. பிசாசு பதில் கொடுக்கிறானா இல்லையா தெரியுமா உங்களுக்கு? ಪಿಶಾಚಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? பிசாசுடைய தந்திரங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಪಿಶಾಚಿಯ ತಂತ್ರಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ உங்களுடைய ஆசை பாசங்கள் ஆனது ನಿಮ್ಮ ಆಸೆಗಳಾದದ್ದು ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக இருந்தால் ஆண்டவர் 100% அதற்கு பதிலே கொடுக்க மாட்டார். ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ದರೆ ದೇವರು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா இன்னைக்கு பிசாசு சில பேரை எப்படி கட்டி வைத்திருக்கிறான் என்றால், பிசாசு சில பேரை எப்படி கட்டி வைத்திருக்கிறான் என்றால், ಪಿಶಾಚಿ ಕೆಲವರನ್ನು ಹೇಗೆ ಕಟ್ಟಿಟ್ಟಿದ್ದಾನೆಂದರೆ இல்லையா, அவன் வந்து மாம்சத்திற்குரிய ஜெபங்களை ஜெபிக்கும் போது ಮಾಂಸದ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பிசாசு என்ன பண்றான், சில ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களை அவனுக்கு அடிமையாய் வைத்துக் கொள்ளுகிறான். ಪಿಶಾಚಿ ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ತಮ್ಮ ಗುಲಾಮರಾಗಿ அப்ப ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்கள். ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. பாருங்க, நானும் நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிற காரணத்தினாலே ನಾವು ನೀವು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಕೊರತೆ ಬೀಳುವ ಕಾರಣದಿಂದ இந்த ஞானத்தை நானும் நீங்களும் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரை கேட்க வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு கட்டளை இடுகிறார். ಈ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದು ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு
ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? இப்படிப்பட்ட செல்ஃபிஷ் ஜெபத்துக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ವಾರ್ಥತನದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾವೇ ಫಸ್ಟ್. அப்படிப்பட்ட ஜெபம் ரொம்ப நாள் ஓடாது. ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೆಚ್ಚು ದಿನಗಳು ಓಡುವುದಿಲ್ಲ. இதா கீழே விழுந்து போய் விடுவே, ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀರಾ, ஒரேடியா போய்டுவே ನರಕத்துக்கு. ಒಂದೇ ಸಾರಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ. எச்சரிக்கையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ அப்போ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಡುವ ಜನಗಳಾಗಿ நீ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஜெபிக்கிறாரா, நீ கிறிஸ்தவனே இல்ல. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇದ್ದರೆ ನೀವು உன்னுடைய ಕ್ರೈಸ್ತರೇ. வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ உன்னுடைய ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பா என்று சோதித்துக் கொண்டு பார். ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಅದು ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆನಾ ಎಂದು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் இந்த ஞானத்தை நமக்கு அருளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವಂತಹ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. 6வது வசனத்திலே 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த ஞானத்தை ஜெபத்தின் மூலமா எப்படி கேட்க வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ಜ್ಞಾನವನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ ಹೇಗೆ ಕೇಳಬೇಕೆಂಬುದನ್ನು ಯಾಕೋಬ ನಮಗೆ பாருங்கள், ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನಾವು ஆண்டவரின் மேலே ದೇವರ ಮೇಲೆ முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், ಇಂದು ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, ஆனால் அந்த ஜெபத்தில் இன்னைக்கு விசுவாசம் இல்ல. ಆದರೆ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇಂದು ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்களுக்கு எதற்கு பதில் இல்லை என்று ஆண்டவர் உங்களிடத்துல பேச போகிறார். ಇಂದು ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಉತ್ತರವಿಲ್ಲ ಎಂದು ದೇವರಿಂದ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. எவ்விதமான ஜெபத்தை நாங்கள் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. பாருங்கள், இந்த ஞானத்தை ಜ್ಞಾನವನ್ನು ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಗಿ நம்பிக்கையுடனே நாங்கள் வேண்டும் போது ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ಕೇಳುವಾಗ ஆண்டவர் நமக்கு இதை அருளக்கூடிய ஒரு தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಇದನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವ ದೇವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்கள், ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ಒಂದು ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸವಿರಬೇಕು. அவனுக்குள்ளாக அவிசுவாசம் காணப்படக்கூடாது. ಅವರೊಳಗೆ ಅವಿಶ್ವಾಸ இன்றைக்கு ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. எதற்காக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறார் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳದೇ ಇದ್ದಾರೆ. ஏனோ தானோ என்று ஜெபித்து ಏನೋ ದಾನವೆಂದು விசுவாசத்தினாலே ஜெபிக்காத காரணத்தினாலே ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರುವ ಕಾರಣದಿಂದ இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡದೇ ಇರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்கள், ஜெபம் பண்ணுவது பெரிய விஷயம் அல்ல. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தான் பதில் உண்டு. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಉಂಟು. இஸ்ரவேலுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? ಇನ್ನು ಕೆಲವರ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீரோ கேட்காமல் இருக்கிறீரோ, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೀರೋ ಕೇಳದೆ ಬಿಡು. ஆண்டவரே என்னுடைய உண்மையாகவே சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறீரா? ನಿಜವಾಗಿಯೂ ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು என்னுடைய ಕೇಳುತ್ತೀರಾ? ஜெபத்திற்கு உண்மையாகவே பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீரா ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಿಜವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಲಿದ್ದೀರಾ? என்று அவிசுவாசத்தோடு நீ ஜெபித்தாய் என்றால், அப்படிப்பட்ட நீ 10 அவர் உட்கார்ந்து ஜெபி, அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. ಎಂದು ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀವು 10 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ இன்னைக்கு ಬರುವುದಿಲ್ಲ. அநேகர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ಈಗ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வேதாகமத்திற்குரிய ரீதியில ஜெபிப்பதில்லை, ವೇದದ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. ஆமா இல்லைங்களா, மாம்சத்திற்குரிய ரீதியில ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ஜனங்களுக்கு எப்படி தெரியுமா? அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில பெருமை. ಇಂದು ಜನಗಳಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾ, ಅವರು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ. நான் 2 அவர் ஜெபிக்கிறேன், ನಾನು 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ நான் 3 அவர் ஜெபிக்கிறேன், ನಾನು 3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ நான் 6 மணி நேர காலங்கள் ನಾನು ஜெபிக்கிறேன், 6 ಗಂಟೆಗಳ ಕಾಲ நான் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. 12 மணி நேர காலங்கள் ನಾನು ஜெபிக்கிறேன். 12 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் எங்கேயுமே நீ 12 மணி ஜெபித்தா நீ கிரேட் ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. ನೀವು ಎಲ್ಲಿಯೂ ದೇವರು ಎಲ್ಲೂ ಹೇಳಲಿಲ್ಲ, ನೀವು 12 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ನೀವು ಗ್ರೇಟ್ ಎಂದು ಎಲ್ಲೂ நீ ಹೇಳಲಿಲ್ಲ. ஒரு அவர் ஜெபித்தா போதா, அந்த ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನೀವು 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ಅದರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿರಬೇಕೆಂದು ದೇವರೆಂದು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதோ தெரியுதா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப நீ ஏனோ தானே என்று ஜெபித்தாய் என்றால், ಆವಾಗ ನೀವು ಏನೋ ದಾನ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ எப்படி இந்துக்கள் ಹೇಗೆ ಇತ್ತು அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக மந்திரத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ, ವಿಗ್ರಹಗಳ ಮುಂಬಾಗಿ ಮಂತ್ರಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೋ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஓதிக் கொண்டிருக்கிறாய். ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂಬಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. அதெல்லாம் அதற்கு பதிலே வராது, ஆண்டவர் பதிலும் கொடுக்க மாட்டார். ಅದಕ್ಕೆಲ್ಲ ಉತ್ತರ ಬರುವುದಿಲ್ಲ, ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುವುದೂ ಇಲ್ಲ. அது இன்னைக்கு இன்னொரு சிலர் ஜனங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ಇನ್ನು ಕೆಲವು ಜನಗಳಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீ எதற்காக ஜெபித்தாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ದೇವರು ಉತ್ತರ நீ ಕೊಡುತ್ತಾರೆ. விசுவாசத்தோடனே ஜெபித்தாய் என்றால், ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ விசுவாசத்தோடனே ஜெபி, இப்பொழுது உனக்கு BMW கார் வேணும் என்று ஆண்டவர் கொடுப்பார். ನೀನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಈಗ BMW ಕಾರ್ ಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸು, ಈಗಲೇ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய சித்தமா நீ BMW ஓடாடணும்னு. ದೇವರ ಚಿತ್ತವ ನೀವು BMW ನಲ್ಲಿ ಓಡಾಡಬೇಕೆಂದು. ஹலோ, உன்னதான் கேட்க
கேட்கிறேன், ನಿಮ್ಮನ್ನೇ ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. உங்களுக்கு BMW கார் முக்கியமா இல்ல பரலோக ராஜ்யத்துக்கு போறது முக்கியமா? ನಿಮ್ಗೆ BMW ಕಾರ್ ಮುಖ್ಯನಾ ಇಲ್ಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಮುಖ್ಯನಾ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ராஜ்யம் முக்கியம் தானே? ರಾಜ್ಯ ಮುಖ್ಯ நீ ತಾನೇ? சொல்லுகிறார், என்னுடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ನನ್ನ ಆಸೆಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನೆರವೇರಿಸಿ. சில ஆசைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டார், பிசாசு நிறைவேற்றும். புரியுதா? ಕೆಲವು ಆಸೆಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನೆರವೇರಿಸುವುದಿಲ್ಲ, ಪಿಶಾಚಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள். ಆದ್ದರಿಂದ ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 5வது அதிகாரத்துல ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ? 1 ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தைக்கு நாங்க ஒரு என்ன டிஃபரன்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். ಎರಡು ವಾಕ್ಯಕ್ಕೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ಸ್ಥಳದಲ್ಲಿ என் ದೇವರು நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். ನನ್ನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಕೇಳಿದರೂ அதே வேதாகமத்தில் இன்னொரு பகுதி என்ன சொல்லுகிறது? ಅದೇ ವೇದದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் ஜெபிக்கும் போதே ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப ஆண்டவர் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பாரா? ದೇವರು ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. கொடுப்பாரா? ಕೊಡುತ್ತಾರೆ. கண்டிப்பா கொடுக்குவார். ಖಂಡಿತವಾಗಿ சில ஜெபத்திற்கு ஆம் என்று சொல்லுவார், ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಆಮ್ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, சில ஜெபத்திற்கு இல்ல என்று சொல்லுவார். ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த இடத்துல யாக்கோபு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ಯಾಕೋಬ ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ஒரு மனிதர் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும் என்றால் ಒಂದು ಮನುಷ್ಯನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜ್ಞಾನವನ್ನು அதை ಕೇಳಬೇಕೆಂದರೆ எப்படி கேட்க வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ಅದನ್ನು ಹೇಗೆ ಕೇಳಬೇಕೆಂದು ಯಾಕೋಬನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பாருங்க, நானும் நீங்களும் ஜெபிக்கும் போது ನೋಡಿರಿ, ನಾವು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அவிசுவாசத்தில் ஆண்டவருக்கு முன்பாக போகக்கூடாது, ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂಪಾಗಿ ಹೋಗಬಾರದು. விசுவாசத்தில் ஆண்டவருக்கு முன்பாக போக வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂಪಾಗಿ ಹೋಗಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவிசுவாசத்துடனே நாங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தோம் என்றால் ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವುದಾದರೆ ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ஆனால் ಕೊಡುವುದಿಲ್ಲ. விசுவாசத்துடனே அவருடைய சமூகத்திற்கு வரும்போது ಆದರೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ಯಾಕೋಬನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, யாக்கோபனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த இடத்துல? ಯಾಕೋಬಿನ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಏನು ಗೊತ್ತಾಯ್ತು? எவனுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறதோ ಯಾರೊಳಗೆ ವಿಶ್ವಾಸವಿದೆಯೋ அவனுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்காது. ಅವನೊಳಗೆ ಅವಿಶ್ವಾಸ ಇರುವುದಿಲ್ಲ. எவனுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறதோ ಯಾರೊಳಗೆ ಅವಿಶ್ವಾಸವಿದೆಯೋ அவனுக்குள்ளாக விசுவாசம் இருக்காது. ಅವನೊಳಗೆ ವಿಶ್ವಾಸ ಇರುವುದಿಲ್ಲ. பாருங்க, விசுவாசமும் அவிசுவாசமும் ஒரே படகில் இருக்க முடியாது. ನೋಡಿರಿ, ವಿಶ್ವಾಸವೂ ಅವಿಶ್ವಾಸವೂ ಒಂದೇ ದೋಣಿಯಲ್ಲಿ ಇರಲಾಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு அநேகர் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். ಇಂದು ಅನೇಕರು ನೀವು ಹಾಗೆ ஒரு ಇದ್ದೀರಾ. இடத்துல விசுவாசம், ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ, இன்னொரு இடத்துல அவிசுவாசம். ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸ. ஆண்டவரின் மேல நம்பிக்கையே இல்ல. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஐயோ, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. ಅಯ್ಯೋ, ಈ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಏನೆಂದೇ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏதோ ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், கடைசி வரைக்கும் அப்படியே நடந்து போய் விடுகிறேன். ಏನೋ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ, ಕೊನೆಯವರೆಗೂ ಹಾಗೆ ನಡೆಸಿಕೊಂಡು கடைசியா நடந்து நரகத்துக்கு தான் போக, பரலோகத்துக்கு மட்டும் போக மாட்டேன். ಕೊನೆಯದಾಗಿ ನಡೆದು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. புரியுதா? அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லா காரியங்களிலும் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಾವು ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು. பாருங்க, நீ ஜெபிக்கும் போது உனக்குள்ளாக அவிசுவாசம் இருந்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ನೋಡಿ, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. சிலருக்கு அவிசுவாசம் இருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಅವಿಶ್ವಾಸ ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲಿರುತ್ತಾರೆ. நேரத்தில் ஐயோ ஆண்டவர் இது கேட்குவாரா கேட்க மாட்டாரா? ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ದೇವರು ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? ஐயோ, இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா இல்லையோ, என்னுடைய கடமை ஜெபிப்பது. ಆದ್ರೆ ಇನ್ನು ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ, ಅಯ್ಯೋ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರಾ ಇಲ್ಲವೋ, ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. கேட்டுக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காரியம் கேட்டுக்கிறீங்களா? ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಕೇಳಿದ್ದೀರಾ? கேட்டுக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ಆ காரியம் ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ಕೇಳಿದ್ದೀರಾ? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையோப்பா, ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರಾ ಇಲ್ಲವೋ? அது என்னுடைய கடமை, நான் ஜெபிக்க வேண்டும். ಆದರೆ ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ನಾನು அப்படிப்பட்ட ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஜெபால யூஸ்லெஸ் பிரேயர். ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳೆಲ್ಲ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದೆ ಇರುವ ಪ್ರಾರ್ಥನೆ. இங்க இருந்து இந்த கூரை மேல கூட போகாது அந்த ஜெபம். ಇಲ್ಲಿಂದ ಈ ಚಾವಣಿಯ ಮೇಲೇನೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இங்க பக்கத்துல பிசாசு உட்கார்ந்து அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பான். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಪಿಚಾಚಿ ಕುಳಿತು ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನೀವು எச்சரிக்கையா இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. உங்களுடைய ஜெப வாழ்க்கைகளிலே நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ பாருங்கள், ಉಂಟಾಗಲಿ. இந்த இடத்துல 6வது வசனத்தில் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? அவன் கேட்கும் போது ಅವನು ಕೇಳುವಾಗ அவன் அவிசுவாசத்தில் கேட்காமல் விசுவாசத்தில் கேட்க கடவன். ಅವನು ಅವಿಶ್ವಾಸ
வாழ்க்கையில. ನನ್ನ ಆಸಕ್ತಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ವೇದ ಓದಬೇಕು, ಇದೇ ನನ್ನ ಜೀವಿತವಲ್ಲ ಒಂದೇ அப்ப ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. என்னுடைய நண்பன் கூப்பிட்டு அவனுடைய வீட்டிற்கு கூப்பிட்டு நான் வரமாட்டேன் என்று ನನ್ನ சொல்லிவிட்டேன். ಸ್ನೇಹಿತನು ಅವರ ಮನೆಗೆ ನನ್ನನ್ನು ಕರೆದ, ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದೆ. அப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? ಆಗ ಅವನು ಏನು எதுக்கு ಹೇಳಿದ? தெரியுமா சொல்றேன்? மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಲಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. பாருங்க, அவன் ஜெபிக்கவே மாட்டான், ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದೇ ಇಲ್ಲ, பிரேயரே பண்ண மாட்டான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா என்ன சொல்லுவான் தெரியுமா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் ஆண்டவரிடத்தில் ஐக்கியத்தில் இருக்கிறேன், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿದ್ದೇನೆ, நம்பிக்கை இருக்குதுப்பா, போதும். ನಂಬಿಕೆ ಇದೆಪ್ಪ ಸಾಕು. சில பேர் இப்படியும் சொல்லினார்கள், ಕೆಲವರು ಈಗಲೂ ಹೇಳಿದರು, எவனுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவன் ஜெபிக்க மாட்டான். ಯಾರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಇದೆಯೋ ಅವನು அது ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. மிகவும் தவறான ஒரு காரியம். ಅದು ಬಹಳ ತಪ್ಪಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. எவனுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறதோ ಅವನಿಗೆ ವಿಶ್ವಾಸವಿದೆಯೋ அவன் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்படுவான். ಅವನು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿ அப்ப இந்த ஒரு ಕಾಣುತ್ತಾನೆ. கூட்டம் இருந்தது சென்னையில, ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟವಿತ್ತು, ஜெபமே இல்ல, ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಇಲ್ಲ, ஆண்டவருடைய ஐக்கியமே இல்ல, ದೇವರ ಐಕ್ಯತೆನೇ ಇಲ್ಲ, வேத வாசிப்பு இல்ல, ವೇದ ಓದುವುದಿಲ್ಲ, ஏதோ சில வார்த்தைகள் தெரிந்து கொண்டு ಏನೋ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು பிற சபைக்கு ತಿಳಿದುಕೊಂಡು வந்து கொண்டு, ಬರೀ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾ, ஆனால் இவர்கள் தீர்க்க தரிசனத்தை உரைத்துக் கொண்டிருந்தார்கள், ಆಗ ಇವರುಗಳು ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದರು, பேய்களை துரத்திக் கொண்டிருந்தார்கள், ದೇವರುಗಳನ್ನು ಓಡಿಸುತ್ತಾ ಇದ್ದರು, அற்புதங்கள் அடையாளங்கள் இவர்களின் மூலியமாய் நடந்து கொண்டிருந்தது. ಅದ್ಭುತ ಸೂಚನ ಕಾರ್ಯಗಳು ಇವರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುತ್ತವೆ. இதெல்லாம் யார் மூலியமாய் நடந்தது என்று நீங்கள் அதை சோதித்து பார்க்க வேண்டும். ಇದೆಲ್ಲ ಯಾರ ಮೂಲಕ ನಡೆಯುತ್ತೆಂಬುದನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. ஹலோ, பிசாசு அற்புத அடையாளம் செய்யறா தெரியுமா? ಪಿಶಾಚಿ ಅದ್ಭುತ ಸೂಚನ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்ல. ಇನ್ನು ನಮ್ಮ ಜನಗಳಿಗೆ ಅದೆಲ್ಲ அற்புத ಬೇಕಾಗಿಲ್ಲ. கூட்டம் என்று சொல்லிட்டா போதும். ಅದ್ಭುತ ಕೂಟ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಸಾಕು. அந்த திருடன் எந்த போதனையை விசுவாசிக்கிறான், ಆ ಕಳ್ಳನು ಯಾವ ಬೋಧನೆಯನ್ನು ವಿಶ್ವಾಸ எந்த ಮಾಡ್ತಾನೆ, சத்தியத்தை அவன் பிடித்து நடக்கிறான், ಯಾವ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅನ್ನು ಅವನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಾನೆ, இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு தேவை இல்ல. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಜನಗಳಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஜெபம் கூட்டம் அற்புத அடையாள கூட்டம் உடனே ஓடுவது. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ, ಅದ್ಭುತ ಸೂಚನಾ ಕಾರ್ಯಗಳ ಕೂಟ ಎಂದರೆ அந்த ಓಡುವುದು. இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யவில்லை, பிசாசு கிரியை செய்து ಆ கொண்டிருக்கிறான். ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ಪಿಶಾಚಿ ಕ್ರಿಯೆ பிசாசு ಮಾಡಲಿಲ್ಲ. இன்றைக்கு ಪಿಶಾಚಿ ಇಂದು வேறு கிறிஸ்தவர்களை ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತರನ್ನು அற்புதங்களின் மூலியமாய் அடையாளங்களின் மூலியமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕವಾಗಿ, ಸೂಚನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ವಂಚಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ದೇವರ வேண்டும். ಮಕ್ಕಳು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ಆದರೆ ನಾನೇನು ಹೇಳುತ್ತೇನೆ வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ, எவனுக்குள்ளாக அதிகமான விசுவாசம் இருக்கிறதோ ಯಾವನೊಳಗೆ ಹೆಚ್ಚಾದ ವಿಶ್ವಾಸವಿದೆಯೋ அவன் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்படுவான். ಅವನು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿ உனக்கு ஆண்டவரின் ಕಾಣುತ್ತಾನೆ. மேல நம்பிக்கை இருக்குதுன்னா, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ நீ ಇದ್ದರೆ ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருப்பாய், ஜெபிக்கிற ஒரு மனுஷியா இருப்பாய். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತೀಯ, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತೀಯ. இன்றைக்கு அநேகருக்கு எதுக்கு தெரியுமா ஜெபிக்கல? ಅನೇಕರು ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ? ஆண்டவரின் மேல நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, நீ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. பேருக்கு இயேசு என்று ஒரு நாமத்தை சொல்லலாம், ನೀವು ಹೆಸರಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಒಂದು ನಾಮ அவருடைய தேவன் அவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம். ಅವರನ್ನ ದೇವರು ನಾನು ಆತನ ಮಗು ಎಂದು ಹೇಳಬಹುದು. ஆனால் இன்றைக்கு உனக்கும் ஆண்டவருக்கும் ஜெபத்தின் மூலியமாய் ஐக்கியம் இருக்கிறதா? ಆದರೆ ಇದು ನಿನಗೂ ದೇವರಿಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಐಕ್ಯತೆ ಇದೆಯಾ? அந்த ஐக்கியம் இல்லைன்னா உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ சோதித்து பார். ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ ಎಂದರೆ ನಿಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் இருக்கு. அநேக நேர காலங்கள் நாங்கள் ஜெபிக்காமல் இருப்போம். ನೋಡಿರಿ, ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ಇರುತ್ತದೆ, ಅನೇಕ ಸಮಯಗಳು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರುತ್ತೇವೆ. ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால், ಆದರೆ ನಿಜವಾದ ಒಂದು ಕ್ರೈಸ್ತನೊಳಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇರುತ್ತದೆ? ஐயோ, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் இருக்கிறேனே, ಅಯ್ಯೋ, ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರದೇ ಇದ್ದೇನೆ, ஐயோ நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க முடியவில்லையே ಅಯ್ಯೋ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಆದರೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ என்று அவன் துக்கப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். ಎಂದು ಅವನು ದುಃಖ ಪಡುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. நீ ஜெபிக்கிற வேத வாசிக்கிற நமக்குள்ளாக அந்த துக்கம் இருக்கிறதா? ಇಂದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ, ವೇದ ಓದುತ್ತಿಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ದುಃಖ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆಯಾ? அவிசுவாசிக்கு துக்க பக்கால ஒண்ணுமே இருக்காது. ಅವಿಶ್ವಾಸಿಗೆ ದುಃಖ ಪಕ್ಕಲ ಏನಿರುವುದಿಲ್ಲ, அவன் இல்ல, வெறும் விசுவாசிக்கு மட்டும் தான் அந்த வாஞ்சை இருக்கும். ಬರೀ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಮಾತ್ರ ಆಸಕ್ತಿ ಇರುತ್ತದೆ. அப்ப அந்த வாஞ்சை உனக்குள்ளாக இருந்தா நீ கிறிஸ்தவன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ಹಾಗಾದ್ರೆ ಆಸಕ್ತಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ ನೀವು ಕ್ರೈಸ್ತರೆಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆசையே உனக்கு இல்லன்னா ಆ ಆಸೆನೇ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲ நீ ಎಂದು. யார் என்று, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறார் என்று உன்னை நீ சோதித்து பார். ನೀವು ಯಾರು, ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಲಿದ್ದೀರಾ ಎಂಬುದನ್ನು ನೀವೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்போ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை விரும்புகிறார் என்றால், ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಯಸುತ್ತಾರೆ ಎಂದರೆ, நானும் நீங்களும் விசுவாசத்துடனே அவரை ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. விசுவாசம் இல்லாத ஜெபமானது ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಾದ ஆண்டவருடைய கண்களில் அந்த ஜெபமே பாவமாய் மாறிவிடுகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ
ಅನ್ಸುತ್ತಿದೆಯಾ? பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்றால், ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ? எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்றால், ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಪ್ರಿಯ ಪಡುತ್ತಾರೆ அந்த ஜெபத்தோடனே விசுவாசமும் கலந்திருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಬೆರೆತಿರಬೇಕು. விசுவாசம் இல்லாத ஜெபம் செத்து போன ஒரு ஜெபமாக இருக்கிறது. ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನೆ ಸತ್ತು ಹೋದಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ. விசுவாசம் இல்லாத ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. எப்ப விசுவாசத்தோடனே ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோமோ, ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸದೊಟ್ಟಿಗೆ ನಾವು ದೇವರನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, நாங்கள் கேட்பதை ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் மகிமையுடைய ஒரு தேவனாக இருக்கிறார். ನಾವು ಕೇಳುವುದನ್ನು ದೇವರು ಕೊಡುವಾಗ ಆತನು ಮಹಿಮೆ ಪಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்க, இந்த இடத்துல ನೋಡಿ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ யாக்கோபு எந்த மனிதனை குறித்து பேசுகிறார் என்றால், ಯಾಕೋಬನು ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் ನೋಡಿ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ நம்ம டவுட் பண்றோம், இல்ல ನಾವು ಸಂದೇಹ ಪಡುತ್ತೇವೆ, ಇಲ್ಲ ಎಂದಿಲ್ಲ. சில காரியங்களில ஆண்டவரை நம்ம டவுட் பண்றோம். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ಸಂದೇಹ ಪಡುತ್ತೇವೆ. இந்த இடத்துல அப்ப எப்பொழுதாவது வரக்கூடிய ஒரு டவுட்டை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಾರಿ ಬರುವಂತಹ ಸಂದೇಹವನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எந்த மனிதனை குறித்து பேசுகிறார் என்றால், ಆದರೆ ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ, ஒரு ஸ்டேபிள் இல்லாத பர்சனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ಒಂದು ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು, ஸ்திரமில்லாத மனிதனை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು அது ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என்னவென்று இன்னும் போகிற வசனங்களில் நாங்கள் பார்க்கலாம். ಅದು ಏನೆಂಬುದನ್ನು ಕುರಿತು ಹೋಗುವ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ. அதனால் திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದಗಳನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எபிரேயர் 11 அதிகாரம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனத்தை 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பாருங்க, மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಅಧಿಕಾರವಾಗಿದೆ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் தெளிவாய் செவி கொடுக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಕಿವಿಗೊಡಬೇಕು. இந்த வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಬೇಕು. பாருங்க, எபிரேயர் 11 6வது வசனத்தை வாசியுங்கள். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வசனம். ಈ ವಾಕ್ಯ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಾಕ್ಯ. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லு, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஏன் இஞ்சி கடிச்சு சாப்பிட்ட மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கு? ಯಾಕೆ ಶುಂಠಿ ತಿಂದ ಹಾಗೆ ನೋಡ್ತಾ கொஞ்சம் கரகரப்போட இருக்கும். ಸ್ವಲ್ಪ எவ்வளவு சொல்லிருக்கிறேன். வார்த்தை கேட்டு உங்களை பார்த்தா நானே ஏன்னா பைபிள் மூடிட்டு முச்சிடலாம்னு இருக்குது. உங்களுடைய ನೋಡುವಾಗ ವೇದವನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟು ಮುಗಿಸಿ ಬಿಡೋಣ ಎಂದು ಅನಿಸುತ್ತದೆ. நம்ம தயவு செய்து வார்த்தையை கேட்கும் போது உற்சாகமா கேட்கணும். ದಯವಿಟ್ಟು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೇಳಿ. அதான் நல்லா ஊர்க்கதை கேட்கும் போது அப்படியே கக்கபக்க சிரிச்சு சந்தோஷமா இருப்போம். ಊರ್ ಕಥೆಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ನಗೆದು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ. அவவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? அப்போ சார்த்தையை சந்தோஷமா ஏத்துக்கோ. ವಾಕ್ಯವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ வார்த்தையை ಸ್ವೀಕರಿಸಿ. சந்தோஷமா கேளு. ವಾಕ್ಯವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ அப்பதான் ಕೇಳಿ. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ಆಗಲೇ ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உங்களுடைய அழகான மூஞ்சிகளை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காமித்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ கொஞ்சம் சிரிச்சு சொல்லு. ಸ್ವಲ್ಪ ನಗುತ್ತಾ ಹೇಳಿ. பல்லல கீழே விழுவாது. ಅಲ್ಲದೆ ಏನು ಕೆಳಗೆ சொல்லுங்க, ಉಳಿಯಲ್ಲ. விசுவாசம் இல்லாம ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ தேவனை ದೇವರನ್ನು பிரியப்படுத்த ಪ್ರಿಯಪಡಿಸುವುದು முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்ம விசுவாசம் இல்லாம ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ தேவனை ದೇವರನ್ನು பிரியப்படுத்த ಪ್ರಿಯಪಡಿಸಲು முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விசுவாசம் இல்லாம ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ தேவனை ದೇವರನ್ನು பிரியப்படுத்த ಪ್ರಿಯಪಡಿಸಲು முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ இந்த ಇಲ್ಲವೋ? வார்த்தை திட்டம் தெளிவா சொல்லுதா? ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಲಿದೆಯಾ? விசுவாசம் இல்லாம ஆண்டவரை ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ದೇವರನ್ನು பிரியப்படுத்த ಪ್ರಿಯಪಡಿಸಲು முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? அப்ப விசுவாசிக்கு என்ன தேவை? ಹಾಗಾದ್ರೆ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಏನು ಅಗತ್ಯ? என்ன தேவை? ಏನು ಅಗತ್ಯ? விசுவாசம் தேவை. ವಿಶ್ವಾಸ ಅಗತ್ಯ. யாரின் மேல விசுவாசம்? ಯಾರು உன் மேல விசுவாசமா? ನಿನ್ನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ. யார் மேல விசுவாசம்? ಯಾರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ. அப்ப யாக்கோபு இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ಅವರು ಯಾಕೋಬನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? உனக்கு விசுவாசம் இல்லனா ನನಗೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ ಎಂದರೆ ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டார். ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು நீ ಕೊಡುವುದಿಲ್ಲ. விசுவாசத்துல ஜெபிக்காவிட்டால் ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇದ್ದರೆ ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ?
ಹೋಗುತ್ತೇವೆ. ಸ್ಟೇಬಲ್ ಇಲ್ಲದ ஒரு மனிதன் யார் என்றால், ನೋಡಿ, ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಯಾರು? ஸ்திரம் இல்லாதவன் யாரா இருக்கிறான் என்றால், ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದವನು ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? இன்றைக்கு விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான், ಇಂದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ, நாளைக்கு ನಾಳೆ ದಿನ அவிசுவாசத்தோட காணப்படுகிறான். ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் ಆ ರೀತಿಯಾದ ಜನಗಳು தேவனை பிரியப்படுத்த முடியாது. ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படிப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் ಆ ರೀತಿಯಾದ ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವವರು உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல என்று யாக்கோபு நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರಿಲ್ಲ ಎಂದು ಯಾಕೋಬನು ನಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ಇಬ್ರಿಯರ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಓದುವಾಗ இந்த விசுவாசத்தில் ஜெயம் பெற்ற ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ விசுவாசிகளை குறித்து ஆண்டவர் இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವರ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் பேசின காரியங்களை அவர்கள் பெறாமலே ದೇವರು ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಹೊಂದದನೆ அவர்கள் விசுவாசத்திலே ಅವರುಗಳ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ காத்து மரித்து போய்விட்டார்கள் ಅವರುಗಳು ಕಾದು ಸತ್ತು ಹೋದರು. என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ இவர்கள் ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவரின் மேல நம்பிக்கை வைத்த ஜனங்களா இருந்தார்கள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ ಜನಗಳಾಗಿದ್ದರು. அதுல நீ விசுவாசத்துல வளரணும்னா ನೋಡಿ, ನೀವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ உன்னுடைய தேவன் யார் என்று நீ வார்த்தை தியானிப்பதின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ அதுக்கு ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன். ನಾನು ಸರಳವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. நம்ம ஓட்டுகிற வாகனத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ನಾವು ಓಡಿಸುವ ವಾಹನದ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ஆமா ಇದೆ. இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? 100 140 ಸ್ಪೀಡ್ல போயினே இருப்போம். 140 ಸ್ಪೀಡ್ ನಲ್ಲಿ ವೇಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಲೇ நம்ம ಇರ್ತೇವೆ. நம்பிக்கைனா ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ஓ, இந்த பிரேக் இருக்குதுப்பா, ಇಲ್ಲಿ ಬ್ರೇಕ್ ಇದೆಪ್ಪ, இந்த பிரேக்கை மிதித்தால் ಈ ಬ್ರೇಕ್ ಅನ್ನು ತುಳಿದರೆ நான் தப்பித்துக் கொள்வேன். ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವೆ. போய் அந்த அல்பமான ஒரு பிரேக் மேல நம்பிக்கை வைக்கிறான், ஆண்டவரின் மேல நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறான். ಹೋಗಿ ಹೋಗಿ ಅಲ್ಪವಾದ ಬ್ರೇಕ್ ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀರಾ, ಆದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ அம்மா ಇಡ್ತೀರಾ. எங்க வெளியே போற லிஃப்ட்ல போற ಎಲ್ಲೋ ಹೊರಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಲಿಫ್ಟ್ ನಲ್ಲಿ அந்த ಹೋಗ್ತೀರಾ, லிஃப்ட் கம்பியின் மேல நம்பிக்கை வைக்கிற ಆ ಲಿಫ್ಟ್ ಕಂಬಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ அந்த ಇಡುತ್ತೀರಾ. கம்பி கட்டாய் விடுதா என்னாகும்? ಆ ಕಂಬಿ ಕಟ್ಟಾಗಿ ಬಿದ್ದರೆ காலு ಏನಾಗ್ತದೆ? எல்லாம் எலும்பெல்லாம் புடி புடி ஆயிடும். புரியுதா? ನಿಮ್ಮ ಕಾಲು ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಅದು ಪುಡಿ ಪುಡಿ ಆಗುತ್ತದೆ. அம்மாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? வாகனத்துல போறோம், ವಾಹನದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ, ஆட்டோல போறோம், ಆಟೋದಲ್ಲಿ இல்ல ಹೋಗುತ್ತೇವೆ, பஸ்ல போறோம். ಬಸ್ಸಲ್ಲಿ அந்த ಹೋಗುತ್ತೇವೆ, டிரைவரின் மேல நம்பிக்கையை வைத்து படுக்கிறோம். ಆ ಡ್ರೈವರ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಮಲಗುತ್ತೇವೆ. ஐயோ, நாளைக்கு காலையில என்னை பத்திரமாய் கொண்டு போய் என்னை சேர்ப்பான். ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಕೊಂಡೋಗಿ அப்ப ಸೇರಿಸುತ್ತಾರೆ. அல்பமான மனிதனின் மேல நம்பிக்கை வைக்கிற ಅಲ್ಪವಾದ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೀರಾ, ஆண்டவரை நம்பாம இருக்கிறிய, ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇದ್ದೀರಲ್ಲ. ஆண்டவரை நம்பாததுதான் பெரிய பாவம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರನ್ನು ನಂಬದೇ ಇರುವುದೇ ದೊಡ್ಡ ಪಾಪ ಎಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. அவிசுவாசம் என்பது ஒரு சிறிய பாவம் அல்ல, வேதாகமத்தில் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. ನೋಡಿ, ಇದು ಅವಿಶ್ವಾಸವೆಂಬುದು ಅದು ಚಿಕ್ಕ ಪಾಪವಲ್ಲ, ವೇದದಲ್ಲಿ ಅದೇ ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದೆ. ஆண்டவர் எல்லா மனிதர்கள் எதற்காக நரகத்திற்கு அனுப்புகிறார் என்றால், ದೇವರು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ ಅಂದರೆ, விபச்சார, வேசித்தனம், பொய் பேசி, காம விகாரம், ஏமாற்றுதல், இதெல்லாம் இருக்குது. பாவம் இல்ல இல்ல. ವಿಚಾರ, ವೇಷವಟಿಕೆ, ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು, ಕಾಮ ವಿಕಾರ ಎಲ್ಲವೂ ಇದೆ, ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. இதனால் அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். ಇದರಿಂದ ಅವರು ನರಕಕ್ಕೆ அது ಹೋಗುತ್ತಾರೆ. முதலாவது காரணம் எதற்காக அவர் நரகத்திற்கு போறாங்க தெரியுமா? ಆದ್ರೆ ಮೊದಲನೇ ಕಾರಣ ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವರುಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அவிசுவாசம் இருக்கிற காரணத்தினால தான் அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். ಅವಿಶ್ವಾಸ ಇರುವ ಕಾರಣದಿಂದಲೇ ಅವರು ನರಕಕ್ಕೆ அப்போ ಹೋಗುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவிசுவாசம் என்கக்கூடிய ஒரு பாவத்திற்கு எச்சரிக்கையா இருங்கள். ಅವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಒಂದು
ಆಗಿದೆ. அவருக்கு போடுறதுக்கு துணிமணி இருக்குதோ, ಅವರಿಗೆ ಧರಿಸುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವಿದೆಯೋ, இல்ல செருப்பு இருக்கிறதோ, ಅಲ್ಲ ಚಪ್ಪಲಿ ಇದೆಯೋ, அவர் ஒருபோதும் அவரை குறித்து கவலைப்படுவதில்லை. ಅವರು ಎಂದಿಗೂ ಅವರನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவரிடத்துல போய் கேட்கும் போது, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳುವಾಗ, அப்பா இது வேணும்பா, ಅಪ್ಪ ಇದು ಬೇಕಪ್ಪ, ஃபர்ஸ்ட் முதல்ல இல்லன்னு தான் சொல்லுவாரு. ಫಸ್ಟ್ ಮೊದಲು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அதுக்காக ஜெபிப்பாங்க என்று சொல்லுவார். ಅದಕ್ಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் கொண்டு என்ன கூட்டின்னு போயிட்டு ಅದೇ ನನ್ನನ್ನು ಅದರ ನಂತರ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ, அவருக்கு இருக்குதோ இல்லையோ, ಅವರಿಗೆ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ, அவர் எனக்கு என் தங்கச்சிக்கு என்ன தேவை இருக்குது எல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு தகப்பனாய் காணப்படும். ನನಗೂ ನನ್ನ ತಂದೆಗೂ ಏನೇನು ಅಗತ್ಯತೆಗಳಿತ್ತು ಎಲ್ಲವನ್ನು ಖರೀದಿಸಿ ಕೊಟ್ಟ அப்ப ತಂದೆಯಾಗಿದ್ದರು. உலகத்திற்குரிய அப்பா அம்மாவை ಹಾಗಾದ್ರೆ ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿರುವ ತಂದೆನೇ நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் செய்யும் போது, ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ, உலகத்தில் இருக்கிற நம்முடைய உண்மையான அப்பா இன்னும் நமக்கு எவ்வளவு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ ಇನ್ನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಕಾದಿರುತ್ತಾರೆ. இன்னொரு இயேசு சொல்லுகிறாரு, ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, அவரிடத்துல தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் போது, ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕೇಳುವಾಗ, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுக்கும் போது, ಆತನು ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನೇ ನಮಗೆ ಕೊಡುವಾಗ, விதமான காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரோ? ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲವೋ? தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் பதில் இல்ல வராதது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவரின் மேல் அவிசுவாசத்தின் காரணத்தினாலே. ಇಂದು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬಾರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಅವಿಶ್ವಾಸದ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ. எதுக்கு தெரியுமா நமக்கு ஆண்டவரின் மேல விசுவாசம் இல்ல? ಯಾತಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? ಇದು ನಮಗೆ ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. ஏன்னா வேதாகமத்துடைய தேவன் யார் என்று இன்றைக்கு நானும் நீங்களும் அறியாமல் இருக்கிறோம். ಯಾಕೆಂದರೆ ಇದು ವೇದದ ದೇವರು ಯಾರೆಂಬುದನ್ನು ನಾವು ನೀವು ತಿಳಿಯದೇ ಇದ್ದೇವೆ. பாருங்க, ஆண்டவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். ನೋಡಿರಿ, ದೇವರು ಮಾತು ಬದಲಾಗದೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவரே மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. God is immutable, that is, he is unchanging. God will never change. ಅವರು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ಅರ್ಥವಾಯ್ತಾ? அது அவருடைய குணாதிசயமாக ಅದು இருக்கிறது. ಆತನ அப்போ ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನಾವು ನೀವು விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால், ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ உங்களுடைய தேவன் யார் என்று நீங்கள் அறியும் போது, ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾರೆಂದು ನೀವು ತಿಳಿಯುವಾಗ, உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரின் மேல அதிகமாய் வளரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಯುವಂತಹ ನಂಬಿಕೆಯಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. திருப்பி கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸಿ மத்தேயு 21வது அதிகாரம் ಮತ್ತಾಯ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 21 மற்றும் 22வது வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரமாக. 21, 22 ಓದಿ. மத்தேயு 21 மற்றும் 22. 21ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ 22ನೇ ವಾಕ್ಯ. வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல், நீங்கள் பாருங்க, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்திமரம் செய்ததை நீங்கள் செய்ததை செய்வதும் அல்லாமல், நீங்களும் செய்வதல்லாமல், இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து நீ வேறு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು நம்முடைய ಕ್ರಿಸ್ತನು சீஷர்களுக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்து ತನ್ನ கொண்டிருக்கிறார். ಶಿಷ್ಯರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕುರಿತು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, ஆண்டவர் ನೋಡಿರಿ, ದೇವರು ஒரு இடத்திற்கு செல்லும் போது ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். ಒಂದು ಅಂಜೂರ ಗಿಡ ಮರವನ್ನು அந்த ನೋಡುತ್ತಾರೆ. அத்திமரத்தில் என்ன இல்லை, பலன் இல்லாமல் இருந்தது. ಆ ಅಂಜೂರ ಮರದಲ್ಲಿ ಫಲವಿಲ್ಲದೆ ಇತ್ತು. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು அந்த ಕ್ರಿಸ್ತನು மரத்தை சபிக்கிறார். ಆ ಮರವನ್ನು ಶಪಿಸುತ್ತಾರೆ. சபித்த பின்பு என்ன ஆகிறது? ಶಪಿಸಿದ ನಂತರ அது ಏನಾಗುತ್ತದೆ? காய்ந்து போய் விடுகிறது. ಅದು ಒಣಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அதற்கு பின்பு மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு வருகிறார்கள். ಅದರ ನಂತರ ಪುನಃ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. இந்த சீஷர்கள் ஆச்சரியத்தோடு இயேசுவை கேட்கிறார்கள், ஆண்டவரே, ಈ ಶಿಷ್ಯರು ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ಯೇಸುವನ್ನು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ದೇವರೇ, ஆண்டவரே, இந்த அத்திமரத்தை சபித்தீரே, ದೇವರೇ, ಅಂಜೂರ ಮರವನ್ನು ಶಪಿಸಿದ್ದೀರಲ್ಲ, பாருங்கப்பா, காய்ந்து போய் விட்டது. ನೋಡಿರಿ ಅಪ್ಪ, ಅದು ಒಣಗಿ ಹೋಯ್ತು, இது பலனே இனிமே கொடுக்காது. ಇನ್ನು ಮುಂದೆ ಫಲ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲವಲ್ಲ. கேட்கும் போது ಕೇಳುವಾಗ இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವಾದವರು நம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಶಿಷ್ಯರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து ಹೇಗೆ கொண்டிருக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? நீ என்ன வேண்டிக் கொள்ளுகிறாயோ ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ
ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇದನ್ನು ನಾನು ಜಯಿಸಬೇಕು. ஆண்டவர் அப்படியே விடுவார், போனா போன. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಏನು ಗೊತ್ತಾ? நீ ஜெபிக்கணும், ನೀವು இந்த ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ஜெபத்தின் மூலமா நம்பிக்கையை வைக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ನಂಬಿಕೆ இந்த ಇಡಬೇಕು. நம்பிக்கை வைக்கிற காரணத்தினால ನಂಬಿಕೆ ಇಡುವ அந்த ಕಾರಣದಿಂದ பாடுகளின் மத்தியில நிற்க, ಆ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அதை ನಿಂತು மேற்கொள்ள ಅವರನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು நான் ஜெபிக்கிறேன் சொல்லுவதல்ல, ஜெபத்தை சரியான விதத்துல ஜெபிக்கணும். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ புரியுதா? ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. விசுவாசத்தோட நீ ஜெபிக்கணும். ವಿಶ್ವಾಸದಿಂದ நீ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அநேக நேரம் அவிசுவாசத்தோட ஜெபிப்போம். ಅನೇಕ ಸಮಯ ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். ಅದಕ್ಕೆಲ್ಲ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா ஜெபித்து முடிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ಅದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಗಿಸುವಾಗ ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ದೇವರೇ, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஜெபத்தின் மூலமா விடுதலை நான் வேண்டிக் கொண்ட நீர் அதை கொடுத்ததற்காக நன்றி. ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ ನಾನು ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದನ್ನು ನೀವು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இல்லையா, ஆண்டவரே நீர் கொடுத்தால் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவதல்ல. ದೇವರೇ, ನೀವು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದಲ್ಲ. விசுவாசம் என்றால் என்ன? ವಿಶ್ವಾಸ ಎಂದರೆ ಏನು? காணாததை ಕಾಣದೇ ಇರುವುದನ್ನು பார்த்து ನೋಡಿ பெற்றுக்கொள்வது தான் உண்மையான ஒரு விசுவாசம். ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದೇ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸವಾಗಿದೆ. இல்லையா, உலகம் சொல்லுகிறது
ஒரு மூலையில உட்காரு. ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. எங்க இருப்பா? ಅಲ್ಲೇ ಇರಪ್ಪ. நான் பண்றேன் எல்லாம். ಎಲ್ಲ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் மாம்ச பலத்துல பண்றேன், ಮಾಂಸ ಬಲದಲ್ಲಿ, மாம்ச ஞானத்துல பண்றேன். ಮಾಂಸ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ஆண்டவர் பாக்குவாரு. ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. லாஸ்ட்ல நீ பர்பாத் ஆகி ಲಾಸ್ಟ್ ನಲ್ಲಿ ನೀವು ಏನಿಲ್ಲದೆ அப்படின்னா அவன் நடு ரோட்டுக்கு வர்றாரு அப்படி சொல்லல. நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்லணும். ನಮ್ಮ ಜನಗಳಿಗೆ ಎಲ್ಲ ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ಬೇಕು. எப்போ உன்னுடைய ரிசோர்ஸ் எல்லாம் காலி எடுத்து தெரியுமா? உன்னுடைய சுய பலம், சுய காரியங்கள் எல்லாம் ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳು ಸ್ವಂತ ಬಲಗಳೆಲ್ಲ ಯಾವಾಗ ಏನಿಲ್ಲದೆ ಆಗುತ್ತದೋ அதெல்லாம் காலி ஆகுற வரைக்கும் ஆண்டவர் ஒரு மூலையில தான் இருப்பாங்க. ಅದೆಲ್ಲ ಖಾಲಿಯಾಗುವ ತನಕ ದೇವರ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. நீ காலி ஆயிட்டு ನೀನು ಖಾಲಿಯಾಗಿ ஆண்டவரே ದೇವರೇ இனிமே என்னால முடியாது, ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನಿಂದ அந்த ಆಗುವುದಿಲ್ಲ. நிலைமைக்கு நீ வர வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டே இருப்பார். ಆ ಸ್ಥಿತಿಗೆ ನೀನು ಬರುವ ತನಕ ದೇವರು ಕಾಯ್ತಾ அந்த ಇರ್ತಾರೆ. நிலைமைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು ಬರಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஸ்டார்டிங்லயே சரண்டர் ஆயிட்டு ஆண்டவரே ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲೇ ನಾವು ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಶರಣಾದರೆ நான் ದೇವರೇ ஒன்றுமே இல்லையப்பா, ನಾನು ಏನಿಲ್ಲಪ್ಪ, நான் சுய பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது, ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ ಏನು சொந்த ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ, ஞானத்தினால ஒன்றுமே நடக்க ಸ್ವಂತ முடியாது. ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே ದೇವರೇ பாவியாக என் மேல மனம் இறங்கும். ಪಾಪಿಯಾಗಿರುವ ನನ್ನ ಮೇಲೆ ಮನ ಮರಗಿರಿ. அப்ப நீ ஜெபிக்காதது ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ நீ ಇರುವುದು பெருமை உள்ள ஒரு மனிதன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ನೀವು ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನೆಂಬುದನ್ನು ಎಂಬುದು ದೇವರ ವಾಕ್ಯ அப்ப நீ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவரிடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொண்டிருக்கிற? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಏನು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಹೇಳ್ತಾ நீ ಇದ್ದೀರಾ? இல்லாம நான் எது வேணாலும் செய்வேன் ஆண்டவரே, ನೀವು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ நீங்க ಮಾಡ್ತೇನೆ. இல்லாத நான் இந்த வாழ்க்கையினால வாழ முடியும். ಈ ಜೀವಿತ ನನ್ನಿಂದ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. உங்களுடைய ஞானம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, ಜ್ಞಾನ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ என்னுடைய ದೇವರೇ. சொந்த ஞானம் எனக்கு போதும். ನನ್ನ ಸ್ವಂತ ಜ್ಞಾನ ನನಗೆ ಸಾಕು. இன்றைக்கு நீங்க உங்களுடைய சொந்த ஞானத்தை உபயோகப்படுத்துகிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಇಂದು ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಿರುವ ಕಾರಣದಿಂದಲೇ ಇಂದು ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆண்டவருடைய ஞானம் பெற்றுக் கொண்டிருந்தா ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பாய். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾ அப்ப ಇರುತ್ತೀರಾ. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை ಹಾಗಾದರೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ಒಂದು ಜೀವಿತ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. அப்ப நானும் நீங்களும் ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ನೀವು எப்படி ஜெபிக்க வேண்டும்? ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? விசுவாசத்துடனே. ವಿಶ್ವಾಸದಿಂದ நாங்கள் ஆண்டவர் இந்த ஞானத்தை கேட்கும் போது ದೇವರ ಈ ಜ್ಞಾನವನ್ನು இந்த ಕೇಳುವಾಗ பாடுகளை சகிக்க, ಈ ಪಾಡುಗಳನ್ನು இந்த ಸಹಿಸುವಂತೆ, பாடுகளின் மத்தியில் நிற்க ಈ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஞானத்தை அருளி தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ತಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த ஞானம் இல்லாம ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ மனிதன் தடுமாறுகிறவனாக இருக்கிறான். ಮನುಷ್ಯನ ಅವನು ಎಡವಿ ಬೀಳುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. இன்றைக்கு நாம் எதற்காக தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்றால் ನಾವು ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಎಡಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவருடைய ஞானத்தை பெறாத காரணத்தினால ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೇ ಇರುವ ಕಾರಣದಿಂದ அவன் நிலை நிற்காத ஒரு மனிதனாக இருக்கிறான். ಅವನು ನೆಲೆ ನಿಲ್ಲದೇ ಇರುವ ಒಂದು யார் ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆண்டவரின் மேல நம்பிக்கை வைக்கிறானோ ಯಾರು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾರೋ அவனை எந்த காரியமுமே யாருமே அவனை அசைக்க முடியாது. ಅವರನ್ನು ಯಾರು ಕದಲಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உன்னை ஒரு காரியம் அசைக்குகிறது என்றால் ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಕದಲಿಸುತ್ತದೆ ಎಂದರೆ நீ ஆண்டவரின் மேல நம்பிக்கை வைக்காத காரணத்தினால் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡದೇ ಇರುವ ಕಾರಣದಿಂದಲೇ ಅದು ನಡೆಯುತ್ತಲಿದೆ. ஆனா இந்த 6வது வசனத்தில 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த அவிசுவாசம் நிரம்பின மனிதனை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் ಅವಿಶ್ವಾಸ ತುಂಬಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಸುತ್ತಾರೆ ಎಂದರೆ ஆண்டவர் அலைக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறார். ಅಲೆಗೆ ಅವರ ತೆರೆಗೆ ಅವನ ಜೀವಿತವನ್ನು ಹೋಲಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. For the one who doubts is like the surf of the sea driven and tossed by the wind. ಅವರು ಸಮುದ್ರದ ಅಲೆದ ಹಾಗೆ ಇರುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. பாருங்க, மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ಅದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபு, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ பாருங்க, யாக்கோபு எருசலேம் பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். ಯಾಕೋಬನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. அந்த எருசலேம் ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு 30 மைல் இருக்கு, என்ன இருக்குது? சீ இருக்குது. ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಿಂದ 30 ಮೈಲಿಯ ಅಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಸಮುದ್ರವಿದೆ. கர்த்தருடைய நாமத்து மெடிட்டரேனியன் சீ அந்த இடத்துல இருக்கிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮುದ್ರವಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த அலைகளை பார்த்திருக்கிறீர்களா? ಈ ತೆರೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? அதுங்க கரை இடத்துல வருகிற அலைகள் அல்ல. ಸಮುದ್ರದ ದಡಕ್ಕೆ ಬರುವಂತದಲ್ಲ. இப்போ சமுத்திரத்தின் மத்தியில நாங்க போய் கொண்டிருக்கிறோம். ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಲಿದ್ದೇವೆ. அதுங்க இந்த சமுத்திர மத்தியில எப்படி இருக்கு தெரியுமா? ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಾ? இந்த காற்று எப்படி அழைக்கிறதோ ಈ ಗಾಳಿ ಹೇಗೆ அந்த ಬೀಸುತ್ತದೋ அலைகள் அப்படி போகிறது. ಆ ಅಲೆಗಳು ಹಾಗೆ அந்த ಹೋಗುತ್ತವೆ. அலைகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಆ ಅಲೆಗಳನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ இப்படி வருது, ಹೀಗೆ ಬರ್ತದೆ, இப்படி போகுது, ಹೀಗೆ ಬರ್ತದೆ, இப்படி வருது, ಹೀಗೆ ಹೋಗುತ್ತದೆ.
ಅದೇ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಲ್ಲೇ ಹೋಗುತ್ತದೆ. அப்ப ஆண்டவர் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು இதை யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால், ಅದನ್ನು ಯಾರಿಗೆ ಹೋಲಿಸುತ್ತಾರೆಂದರೆ, யார் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, ಯಾರು ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೋ, யார் ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, ಯಾರು ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇದ್ದಾರೋ, இவர்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? ಇವರುಗಳನ್ನು ದೇವರು ಯಾತಕ್ಕೆ ಹೋಲಿಸುತ್ತಾರೆ? தமிழ்ல என்ன இருக்கு சிஸ்டர்? கடலில் அடிப்பட்ட அலைக்கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ತೆರೆಗೆ ಅವರು ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப இது எதை குறித்து பேசுகிறது? ಇದು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತದೆ? ஸ்திரமில்லாததை குறித்து பேசுகிறது. ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಕುರಿತು இன்னைக்கு நம்ம ಮಾತನಾಡುತ್ತದೆ. எதற்கு தெரியுமா ஸ்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಯಾತಕ್ಕೆ ಗೊತ್ತಾ ನಾವು ಸ್ಥಿರ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்ல, ನಾವು ಯಾತಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ, ஆண்டவரின் மேல நம்பிக்கை இல்ல. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபின் இடத்துல சொல்லுகிறார், ಯಾಕೋಬನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, யார் ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறானோ ಯಾರು ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೇ ಇದ್ದಾರೋ அவன் யாக்கோபு அலைக்கு ஒப்பிடுகிறார். ಅವರುಗಳನ್ನು ದೇವರು ತೆರೆಗೆ ಹೋಲಿಸುತ್ತಾರೆ. அதே வண்ணமாய் அவருடைய வாழ்க்கையானது அந்த அலையை போல இருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಜೀವಿತವು ಆ ತೆರೆಯ ಹಾಗೇನೇ ಇದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபு எதை குறித்து பேசுகிறார் என்றால், ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? இன்ஸ்டெபிலிட்டியை குறித்து பேசுகிறார். ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ரெஸ்ட்லெஸ்னஸ் குறித்து பேசுகிறார். ரெஸ்ட்லெஸ்னஸ். இப்போ அலைக்கு ரெஸ்டே இல்ல தானே? ವಿಶ್ರಾಂತಿ ಇಲ್ಲದೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படித்தான் விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ இன்றைக்கு ಇದ್ದಾನೆ. அநேகர் நீங்கள் நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಅನೇಕರು ನಾವು ನೀವು ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ, ಹಾಗೆ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவருடைய காரியங்களில் ஸ்திரமான புத்தி இல்ல. ದೇವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾದ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. அவன் இல்ல நாய் வாயை போடுவதை போல ನಾಯಿ ಬಾಯಿ ಹಾಕುವ ಹಾಗೆ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ. அவன் இல்ல நம்ம ஜனங்கள் அப்படித்தான். அதுக்கு தான் நம்ம எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಬಹಳ ಫೇಮಸ್. அவன் இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲ? நம்ம ஜனங்க பாத்தீங்கன்னா ನಮ್ಮ ಜನಗಳನ್ನು எப்படி கெடுகிற சபைக்கெல்லாம் போகுவது. ಸಿಗುವ ಸಭೆಗಳ ಹೋಗುವುದು, அவன் இல்லையா? ಹೌದು. கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் போகுவது. ಸಿಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗುವುದು. ஆராதனை எங்க பண்ணாலும் ஆராதனை. ಎಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರು ಆರಾಧನೆ. இந்த சபைக்கு போறாங்கன்னா அந்த சபைக்கு ಈ போறாங்க. ಸಭೆಗೆ ಹೋದ್ರೇನು ಆ ಸಭೆಗೆ இல்லையா? ಹೋದ್ರೆ மார்க்கம் சுற்றி அலைந்து திரிகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಅಲೆಯುವ ನಕ್ಷತ್ರದ ಹಾಗೆ நீ ಇದ್ದಾರೆ. ஒரு சபைக்கு உண்மையா இல்லாவிட்டால், ನೀವು ಒಂದು ಸಭೆಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿಲ್ಲದೆ நீ ಹೋದರೆ, சபைக்கு உண்மை இல்லைன்னா ஆண்டவருக்கு எங்க இருந்து உண்மையா இருப்ப? ನೀವು ಸಭೆಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಹಲೋ? ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುತ್ತೀರಾ? உன்னுடைய கண்ணுக்கு தெரிகிற சபைக்கு நீ உண்மை இல்லாமல் இருக்கும் போது, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವ ಸಭೆಗೆ ನೀವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ, கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருக்கு நீ எப்படி உண்மை உள்ளவனாக இருப்ப? ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವ ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುತ್ತೀರಾ? அப்ப உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கையில ಹಾಗಾದ್ರೆ ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಎಡವುವ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. எதுலயுமே ஒரு ஸ்திர புத்தி இல்ல. ಯಾವುದ್ರಲ್ಲೂ ಒಂದು ಸ್ಥಿರ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. இப்படி செய்யலாம், அது செய்யலாம், ಅದನ್ನು ಮಾಡೋಣ, ಇದನ್ನು ಮಾಡೋಣವೇ, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ಹೀಗಿರೋಣ ಹಾಗಿರೋಣ. ஆனா இல்ல, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ಏನಿಲ್ಲ ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஸ்திரமான புத்தி இல்ல. ಸ್ಥಿರವಾದ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. அப்ப இந்த இடத்துல யாக்கோபு பார்த்தீர்கள் என்றால், ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋಬನ್ನು ನೋಡುವಾಗ டவுட் படுகிற மனிதனை குறித்து பேசவில்லை. ಸಂದೇಹ ಪಡುವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய வாழ்க்கையில டவுட் வர அப்போ இல்ல இப்போ எல்லா கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் தான். ಅದು ಸಂದೇಹವೆಂಬುದು ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಬರುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯವೇ. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு டவுட்டை குறித்து பேசவில்லை, ஆனா ஸ்திரமில்லாததை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಆದರೆ ಯಾಕೋಬನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಂದೇಹವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ, ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பாருங்க, யாருக்கு இந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ ಯಾರು ಈ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೋ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அறியாமல் தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕೆಂದು ತಿಳಿಯದೆ ಅವರು ಎಡವುತ್ತಾ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனால் யாருக்கு ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறதோ, ಆದರೆ ಯಾರಿಗೆ ದೇವರ ಜ್ಞಾನವಿದೆಯೋ, விசுவாசத்தின் மூலமா அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ, ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ದೇವರು ಏನು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ? ஞானத்தை ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய ஒரு தேவனாக ಆ இருக்கிறார். ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತಹ நம்ம ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எப்பொழுது அவிசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதோ, ಹಾಗಾದ್ರೆ ಯಾವಾಗ ಅವಿಶ್ವಾಸ ನಮ್ಮೊಳಗಿದೆಯೋ ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை கேட்கிறவனுக்கு கொடுக்க மாட்டார். ದೇವರು ತಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳುವವರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, விசுவாசத்தில் அவருக்கு முன்பாக வந்து ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಆತನ ಮುಂಬಾಗಿ ಬಂದು விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಆತನನ್ನು ಮೆಚ್ಚಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೀವು எப்பொழுது ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. விசுவாசத்துடன் அவருக்கு முன்பாக வருகிறோமோ, ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಆತನ ಮುಂಬಾಗಿ ಬರುತ್ತೇವೋ, யார் அவருக்கு முன்பாக வருகிறாரோ ಯಾರು ಆತನ ಮುಂಬಾಗಿ ಬರುತ್ತಾರೋ அவர்களுக்கு அவர் பலனளிக்கிற தேவன்
ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபு சொல்லுகிறாரு, ಯಾಕೋಬ ಹೇಳ್ತಾರೆ, அப்படிப்பட்ட தடுமாறி ஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷன், ಎಡವಿ ಬೀಳುವ ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದಿರುವ ಮನುಷ್ಯನು, விசுவாசம் இல்லாத மனுஷன், ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದಿರುವ ಮನುಷ್ಯನು, அவன் இடத்துல வந்து ஜெபித்தாலும் ಅವನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, நான் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க மாட்டேன். ನಾನು ಅವನಿಗೆ ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்ப ஆண்டவர் பாடுகளை சகிக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಪಾಡುಗಳನ್ನು ಸಹಿಸಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ? யாருக்கு கொடுப்பாரு? ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ? விசுவாசத்தோடனே ஜெபிக்கிறவர்களுக்கு. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಿಗೆ. அது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಲು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆபிரகாமை குறித்து நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ವಿಶ್ವಾಸದ ತಂದೆ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕುರಿತು ನಾವು ವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்ரஹாம் அநேக நேரத்தில் விசுவாசத்தில் தடிமாறின ஒரு மனிதனாக இருந்தார். ನೋಡಿರಿ, ಅಬ್ರಹಾಮನು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಎಡಗುತ್ತಿದ್ದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. அநேக நேரத்தில் அவருடைய விசுவாசத்தில் பலன் இல்லாமல் இருந்தது, பலவீனமான ஒரு விசுவாசமாக இருந்தது. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಲಹೀನ ಇತ್ತು. ஆனால் ಆದರೂ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆபிரகாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஆண்டவருக்குள்ளாக வளர வளர ಅಬ್ರಹಾಮನು ದೇವರನ್ನು ತಿಳಿಯುತ್ತಾ ದೇವರೊಳಗೆ ಬೆಳೆಯುತ್ತಾ அவருடைய நம்பிக்கை குறைந்து போகாமல் அவருடைய நம்பிக்கை ஆண்டவரின் மேல அதிகமானது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವನ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ, ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇತ್ತು. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமிற்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಏನು ವಾಗ್ದಾನ அந்த ಮಾಡಿದರೋ வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் பெற்றார் என்பதை நானும் நீங்களும் வார்த்தையில பார்க்கிறோம். ಆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಅಬ್ರಹಾಮನು ಹೊಂದಿಕೊಂಡ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பாருங்க, யாக்கோபு எப்பொழுதோ ஒரு தரம் வரக்கூடிய ஒரு டவுட்டை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை குறித்து பேசவில்லை. ನೋಡಿ, ಯಾಕೋಬನು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಾರಿ ಬರುವಂತಹ ಸಂದೇಹವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ. 8வது வசனத்தில் இரு மனதுள்ளவர்களை குறித்து யாக்கோபு பேசிக் கொண்டிருக்கிறார். 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಮ್ಮನಸುಳ್ಳವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯಾಕೋಬನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದ. பாருங்க, இந்த இரு மனதுடையவர்கள் ನೋಡಿ, ಇಮ್ಮನಸುಳ್ಳವರು ஒரு காரியங்களிலும் நிலை நிற்காமல் இருப்பார்கள். ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಅವರು ನೆಲೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ, அவர்கள் ஸ்திரமாய் இருக்க மாட்டார்கள். ಸ್ಥಿರವಾಗಿರುವುದಿಲ್ಲ. பாருங்க, இந்த இரு மனது உள்ளவன் யாராக இருக்கிறான் என்றால் ಇಮ್ಮನಸುಳ್ಳವರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆಂದರೆ அவனுக்கு ரெண்டு பர்சனாலிட்டி, ரெண்டு ஆத்மா உடையவன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅವನಿಗೆ ಎರಡು ಪರ್ಸನಾಲಿಟಿ, ಎರಡು ಆತ್ಮ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்க, நாங்கள் ஒரு மனிதனாக இருக்கிறோம். ನಾವು ಒಂದು நமக்கு ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೇವೆ, எவ்வளவு ஆத்மா இருக்கு? ஒரே ஆத்மா. ನಮಗೆ ಒಂದೇ ಆತ್ಮ. ஆனா ஸ்திரமில்லாத மனிதன் யாராக இருக்கிறான் தெரியுமா? ಮನುಷ್ಯನೇ அவனுக்கு ಯಾರಾಗಿರ್ತಾರೆ? ரெண்டு மனசு இருக்கும். ಅವರಿಗೆ ಎರಡು ಮನಸ್ಸು அம்மா ಇರುತ್ತದೆ. இல்ல, ஒரு இடத்துல இப்படி யோசிப்பான், ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೀಗೆ ಯೋಚಿಸಿ, இன்னொரு இடத்துல இப்படி யோசிப்பான். ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு இடத்துல இப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பான், ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯಬೇಕೆಂದು, இன்னொரு வேளையில வேணாப்பா இப்படி நடக்கலாம் என்று யோசிப்பான். ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳ ಅಯ್ಯೋ ಬೇಡಪ್ಪ ಹೀಗೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. இன்றைக்கு நானும் நீங்களும் அநேகர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ನೀವು ಅನೇಕರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. இன்றைக்கு இரண்டு மனதுடையவர்களா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ಇಂದು ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ஆண்டவருடைய ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இரண்டு மனதுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ದೇವರ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣದಿಂದಲೇ ಇಂದು ಇಮ್ಮನಸುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. பாருங்க, மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இரு மனதுள்ளவன் என்று. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಾಕ್ಯ ಇಮ್ಮನಸುಳ್ಳವರು ಎಂಬುದು. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் விசுவாசம் இல்லாத அவிசுவாசிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ಈ ಪದವನ್ನು ದೇವರು ಯಾರಿಗೆ ಹೋಲಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಇರುವ ಅವಿಶ್ವಾಸಿಗೆ ಹೋಲಿಸಿ அப்ப ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. யாருக்குள்ளாக ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலை, ஸ்டேபிளான ஒரு காரியம் இல்லாமல் இருக்கிறதோ, ಯಾರೊಳಗೆ ಒಂದು ಸ್ಥಿರವಾದ ಕಾರ್ಯ ಇಲ್ಲದೆ ಇದೆಯೋ, இரண்டு மனதுள்ளவராய் இருக்கிறானோ, ಇಮ್ಮನಸುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೋ, அவன் ஆண்டவருடைய ஞானம் பெறாதவனாக இருக்கிறான். ಅವರು ದೇವರ ಜ್ಞಾನ
ಆನ್ ಮಾಡಿ ಸಾಲ್ವೇಷನ್ ಟಿವಿ ನೋಡುವುದರಿಂದ ವಿಶ್ವಾಸ ಬರುವುದಿಲ್ಲ. அதெல்லாம் கேட்கறதுனால இன்னும் அவிசுவாசம் அதிகமா தான் பெருகுது. ಇನ್ನು ಅದೆಲ್ಲ ಕೇಳುವುದರಿಂದ ಅವಿಶ್ವಾಸನೇ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர் வேதாகமத்திற்குரிய ஆண்டவர் அல்ல, அது பிசாசிற்குரிய ஒரு ஆண்டவராக இருக்கிறது. ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ವೇದದ ಒಂದು ದೇವರನ್ನಲ್ಲ, ಪಿಶಾಚಿಯ ದೇವರನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா நம்முடைய ஜனங்கள் பயபக்தியோடு டிவிக்கு முன்பாக உட்காருவது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜನಗಳು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಟಿವಿಯ ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು. எத்தனை ஒரு அழகான செய்தி அந்த ஸ்திரீ நமக்கு கொடுத்தார். ಎಷ್ಟು ಒಂದು ಸುಂದರವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಆ ಸ್ತ್ರೀ ನಮಗೆ ಕೊಟ್ಟಳು. ஆசீர்வாதத்தை குறித்து பேசினார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕುರಿತು இன்னைக்கு ಮಾತನಾಡಿದರು. ஆசீர்வாத செய்தி கேட்டு கேட்டு நாசமா போன கிறிஸ்தவர்கள் அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ಇದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೇಳಿ ಕೇಳಿ ನಾಶವಾಗಿ ಹೋದ ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்ப நாசமா போவது ஆண்டவருடைய சித்தமல்ல, நீ நன்றாய் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ಹಾಗಾದರೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ದೇವರೊಳಗ ಬೆಳೆಯುವುದೇ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. புரியுதா? ತಿಳಿಯಿತಾ? அந்த தினகரன் இந்த தினகரன் எந்த தினகரன் ரட்சிக்க முடியாது. ಆ ದಿನಗರನ್ ಈ ದಿನಗರನ್ ಯಾವ ದಿನಗರನ್ ನಿಮ್ಮನ್ನು அந்த ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. தினகரனே நரகத்துக்கு போவான். ಆ ದಿನಗರನೇ ನರಕಕ್ಕೆ புரியுதா? ಹೋಗುತ್ತಾರೆ. போய் பித்தலாட்ட பண்ணி ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಕಪಟ ಮಾಯ கோடிக்கணக்கில் காசை பிடுங்கி ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಹಣವನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தவறாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஜனங்களே இருந்து நீங்கள் தூரமாய் விட்டு விலகுங்கள். ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಸುಳ್ಳಾಗಿ ಉಪದೇಶ ಮಾಡುವ ಜನಗಳ ಬಳಿಯಿಂದ ನೀವು ಅಗಲಿರಿ. இன்னைக்கு டிவி ஆன் பண்ணாவே போதும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ನೀವು ಇಂದು ಟಿವಿಯನ್ನು ಆನ್ ಮಾಡಿದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அந்த பொண்ணு சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? ಹುಡುಗಿ ಹೇಳ್ತಾಳೆ, ಏನು நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்கு கொடுத்தீர்கள் என்றால் ನೀವು ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ಕೊಡುವುದಾದರೆ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைப்பார். ಇದು ದೇವರು ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಡುತ್ತಾರೆ. நீ காசு கொடுத்து நாசமா போயிட்ட. ನೀನು ಕಾಸು ಕೊಟ್ಟು ನಾಶವಾಗಿ ಹೋದೆ. ஆனா காசு வாங்கின அவர்கள் பங்களாவோட கோல்டோட அவருடைய பிரைவேட் ஜெட்டோட ಆದ್ರೆ சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ಹಣವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಅವರು ಕಾರು ಬಂಗ್ಲೆಯೊಟ್ಟಿಗೆ ಪ್ರೈವೇಟ್ ಜೆಟ್ನೊಂದಿಗೆ ಸುಖಭೋಗವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? இப்படிப்பட்ட ஜனங்களிலிருந்து எச்சரிக்கையாயிரு. ಈ ರೀತಿಯಾದ ಜನಗಳಿಂದ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. எச்சரிக்கையாயிரு, நாசமா போவாத. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ, ನಾಶವಾಗಿ ಹೋಗಬೇಡಿ. ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணு. ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿರಿ. வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே ಇದು ಕ್ರೈಸ್ತರ ದೇವರೇ, என்னிடத்தில் பேச மாட்டீரோ? ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே ದೇವರೇ, உம்மை நான் முகமுகமாய் பார்க்க வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ நீர் ನೋಡಬೇಕು. எனக்கு முன்பாக வந்து நின்றால் நான் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன். ನೀವು ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತರೆ ನಾನು ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ நீ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என்னை வந்து தொட்டால் நான் அதை செய்வேன், இதை செய்வேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಬಂದು ಮುಟ್ಟಿದರೆ ನಾನು ಅದನ್ನು ಮಾಡುವೆ, ಇದನ್ನು ಮಾಡುವೆ. ஆமாவா? ಹೌದಾ? அப்படிப்பட்ட டிமாண்ட்ஸோட நீ ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறியா? ಆ ರೀತಿಯಾದ ಡಿಮ್ಯಾಂಡ್ಸ್ ನೊಂದಿಗೆ ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீ யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் டிமாண்ட் பண்றதுக்கு? ನೀವು யாರು ದೇವರನ್ನು ಡಿಮ್ಯಾಂಡ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ? நீயே அவருக்கு முன்பாக ஒரு புழு பூச்சி தூசியை போல இருக்கிற. ನೀವೇ ಆತನ ಮುಂದೆ ಒಂದು ಹುಳು ಆಗಿ ಕೀಟದ ಹಾಗೆ ಧೂಳಿನಾಗಿದ್ದೀಯಾ? சர்வமும் ஞானமும் அறிவும் நிறைந்த ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேள்விகளை கேட்கிறோம். ನಾವು ಸರ್ವ ಜ್ಞಾನವು ತುಂಬಿದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೇ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು அப்போ நீ ಕೇಳುತ್ತೇವೆ. விசுவாசம் உனக்குள்ளாக வளர வேண்டும் என்றால் ವಿಶ್ವಾಸ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த வேதாகமத்தை நீ வாசிக்க வேண்டும். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಈ ವೇದವನ್ನು ನೀವು ಓದಬೇಕು. வாசிக்க தெரியலையா? ಓದಲು இன்னைக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லாரிடத்துல என்ன இருக்குது? ஆண்ட்ராய்டு போன் இருக்குது. ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಫೋನ್ ಇದೆ. என்ன பண்ண? ஆண்டவருடைய வார்த்தையை கேளு. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இரு. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇರಿ. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡಿ. அப்போ நீ விசுவாச வாழ்க்கையில பெருகுவே. ಆಗ ನೀವು ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹರಡುವಿರಿ. எப்ப விசுவாசத்துல வளரியோ, ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ எப்ப ಬೆಳೆಯುತ್ತೀರೋ, விசுவாசத்துல ஜெபிக்கிறியோ, ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರೋ, ஆண்டவர் என்ன செய்வார் உனக்கு? ಆಗ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಏನು உன்னுடைய ಮಾಡುತ್ತಾರೆ? ஜெபங்களுக்கு ಪ್ರಾರ್ಥನೆಗೆ பதில் கொடுப்பார். ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதே புத்தகத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நீதிமானுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ನೀತಿವಂತರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பாவிகளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் காதை மூடி விடுவார். ಪಾಪಿಗಳ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಕಿವಿಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யாருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு? ಯಾರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ? நீதிமான் ஜெபிக்கக்கூடிய ஊக்கமான ஜெபத்திற்கு ನೀತಿವಂತರು ಪ್ರಾರ್ಥಿಸ ಅತ್ಯಾಸಕ್ತಿಯಿಂದ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ பதில் உண்டு. ಉತ್ತರ ಉಂಟು. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆண்டவர் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾರೆ, எனக்கு பலன் அளிப்பார், ನನಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತಾರೆ, எனக்கு ஞானத்தை கொடுப்பார். ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவரே, இந்த ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி. ದೇವರೇ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ.
இருக்கிறார். ಕೇಳುವವರ